செழியனுக்கும் சின்னத்துரைக்கும் சண்டை வரும். அந்த சண்டைய நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு பாசத்துல சண்டை போடுற மாதிரி தான் வந்து இருக்கும். இவங்க 2 பேரும் அண்ணன், தம்பி அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி கோவத்துல செழியன் வந்து கல்ல எடுத்துருவாரு அடிக்கிறதுக்காண்டி. "கல்லு, கல்லு" அப்படின்னு சின்னத்துரை வந்து கத்துவாரு. அதுக்கப்புறம் அந்த கல்ல போட்டுட்டு தேங்காய் மட்டைய எடுத்து கை ஓங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செழியன் வந்து இனிமேல் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்னத்துரை கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாரு. சத்தியம்லாம் அந்த காலத்துல பண்ணோம் அப்படின்னா மீறவே மாட்டோம். அதனால தான் சத்தியம் வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் பராசக்தி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. திரு வந்து மினிஸ்டர் கிட்ட எல்லார்கிட்ட இருக்கிற ஃபோனையும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப மினிஸ்டருடைய வீட்லயும் கால் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அந்த சீன் முடிஞ்ச உடனே ஃபோன் வயர் கனெக்ஷன காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல ரத்தினமாலாவ புடிச்சு விசாரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரத்தினமாலாவுக்கு செழியன் மேல லவ் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ரத்தினமாலா வந்து செழியனுக்காண்டி பாயாசம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க வீட்ல இருந்தே டேஸ்ட் பார்க்கும்போது, பாயாசத்த நக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பாயாசம் கை விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பாயாசத்த டேஸ்ட் பார்க்கறது மூலமா செழியன் மேல எவ்வளவு லவ் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. செழியன் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, ஆண், பெண் ஹிந்தியில வந்து சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. இத எங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரத்தினமாலா செழியனுக்கு ஹிந்தி சொல்லிக் குடுக்கும்போது, செழியனுடைய நோட்ல பார்த்தோம் அப்படின்னா, அதே மிஸ்டேக் தான் விட்டுருப்பாரு. ஸோ அந்த மிஸ்டேக்க தான் இங்க இன்டர்வியூலயும் விட்டுருப்பாரு. செழியன் வந்து அண்ணா கிட்டயே பேனாவ பரிசா வாங்கின மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா இந்த ஒரு ஃபோட்டோஸ பார்க்க முடியும். அதே மாதிரி செழியனும் சின்னத்துரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு சீன்ல பாட்டி வந்து அம்மா, அப்பா இல்லாத பிள்ளைன்னு செல்லம் குடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ணா, பெரியார் ஃபோட்டோக்கு பக்கத்துல அவங்க அம்மா, அப்பாவுடைய ஃபோட்டோஸும் மாட்டி வச்சிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக்ல ஒரு கூட்டம் கூடியிருப்பாங்க. அப்ப கருப்பு கலர் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டூடண்டோடைய கருப்பு கலர் ரிப்பன கூட அவுத்து விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்னதுரை வந்து கருப்பு கலர் கார்பன் பேப்பர தூக்கி போடுறது. அந்த இடத்துல செழியன் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி கார்பன் பேப்பர் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபேன வச்சு பறக்க விட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சின்னத்துரையோடைய இன்ட்ரோ சீன்லயுமே வந்து ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஹிந்தி படம் வேண்டாம், தமிழ் படம் போடுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதே இது சின்னத்துரையோடைய கிளைமாக்ஸ்லயுமே வந்து ஸ்ட்ரைக்ல சின்னத்துரைய ஷூட் பண்ணும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தான் இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மொழிக்காண்டி போராடுறோம், இறந்து போடுறதுனால தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இறந்து போவாரு. ஒரு மொழிக்காண்டி சண்டை போடுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 4 ஃபோட்டோஸ் இருக்கும். யார் யாரு கலவரத்துல ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒண்ணு செழியன், இன்னொன்னு சின்னத்துரை, இன்னொரு ஆளு வைகறை, கடைசியா தாடி வச்சிருந்தவரு இவரா கூட இருக்கலாம். திருக்கூட இருக்கிறவர் தான் வந்து செழியன காப்பாத்தி விடுவாரு. இவரு தான் செழியன காப்பாத்துவாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா செழியன ஜீப்ல ஏத்தும்போது தம்பிய கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அழுவாரு. அப்ப திருக்கூட இருக்கிறவர் தான் வந்து கைய பிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கைய பிடிக்கிறது மூலமா செழியன இவர் தான் காப்பாத்தி விடுவாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செழியன் கிட்ட நானும் தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா திருக்கிட்ட இவர் இன்ட்ரோ ஆகும்போதே நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறேன், நான் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. செழியன காப்பாத்தி விடும்போதும், "உன் ஃப்ரெண்டு உன்ன காட்டிக் குடுக்கவே இல்ல கடைசி வரைக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப சொல்லும்போது அவருடைய கண்ணு கலங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவரு இறந்து போகும்போதும் செழியன காட்டிக் குடுக்க மாட்டாரு. செழியன் தப்பிச்சது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கரையில படுத்துட்டு வந்திருப்பாரு. அதனுடைய கன்டினியூட்டியா உடம்பெல்லாம் கரையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அடுத்த சீன்லயே அவர் பப்ளிக்ல குளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல 4 பேர் கேமியோ ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா படத்தோடைய ஆரம்பத்திலேயே கோவிந்த் இறந்து போன செய்தி கேட்ட உடனே ஒரு ஃபோன் கால் வரும். அப்ப இந்த 4 பேரை மென்ஷன் பண்ணி வர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. இல்ல புறநானூறு படைய கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு செழியன் வந்து வர சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த 4 பேரு தான் செகண்ட் ஹாஃப்ல கேமியோ ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. திரு கூட ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து நல்லவங்க இறந்து போனாலும் அதே சிச்சுவேஷன்ல காப்பாத்தலாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திருவுக்கே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போதும் உங்கள காப்பாத்திடலாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய கேரக்டருமே வந்து அவ்வளோ அழகா எழுதியிருப்பாங்க. திரு வந்து மினிஸ்டர் கிட்ட இந்த ஃபார்ம காட்டும்போது, மினிஸ்டர் வந்து இது என்ன வேற லாங்குவேஜ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுவும் ஒரு வகையான தமிழ் தான் அப்படின்னு சொல்லி, நான் தமிழ்ல எல்லா வகையான தமிழையுமே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப அதுல பிராமின்னு எழுதியிருக்கும். இந்த வார்த்தைய கேமியோ ரோல்ல வர இந்த 4 பேருடைய கையிலயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அதே மாதிரி திருனால இவ்வளவு சீக்கிரம் எப்படி தமிழ கத்துக்க முடியுது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் அவங்க அப்பா வந்து ஒரு தமிழனா இருப்பாரு. ஸோ அந்த ஜீன் மூலமா தான் இவரு ஈஸியா தமிழ கத்துக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். திருவுக்கு ஆரம்பத்துல இருந்தே தமிழன வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க அப்பா வந்து தமிழனா இருப்பாரு. அவங்க அம்மாவ ஏமாத்திட்டு போனதுனால அவங்க அப்பாவ பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரு வந்து ஹிந்திய விரும்புவாரு. ஒரு தமிழனால தான் அவருக்கு விரல் போயிருச்சு அப்படின்னு தமிழன் மேல கோவமா இருக்கும். செழியன கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பாரு. ஒரு தமிழன் தான் வந்து செழியன காப்பாத்தி விட்டுருப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி அங்கேயுமே தமிழன் மேல கோபம் இருக்கும். அதுக்கப்புறம் செலியனுடைய குரூப்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அதே மாதிரி அந்த பேப்பர்ஸ்லாம் வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், எக்ஸ்ட்ரா ஆஃபீஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு போலீஸ் ஆளுங்கள குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா போலீஸ்ல இருக்கிறவங்கலாம் தமிழ்ச்செல்வன், தமிழரசன் இந்த மாதிரி தமிழ் பெயர் வச்சிருக்கிறாங்க. அதனால எனக்கு வேண்டாம். மிலிட்டரி ஆளுங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ திருவுக்கு ஆரம்பத்துல இருந்தே தமிழன பிடிக்காது அப்படிங்கிறத அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் சாங்ல சிங்கிள் ஷாட்ல இந்த ஒரு சீன எடுத்திருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்னத்துரை ஸ்டைலா கார்ல பெல்ட்டி அடிச்சு ஏறுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ரேம்ல திருவுடைய கூலர்ல போலீஸ்காரவங்கலாம் நிக்கிறாங்க அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. செழியன் சின்னத்துரைய தூக்கிட்டு வர்றதா இருக்கட்டும். ஹிந்திய எப்படி வற்புறுத்தி திணிக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக் ஸ்டைல டிராயிங் பண்ணுனதா இருக்கட்டும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல தமிழ் வாழ்கன்னு செழியன் கத்தும்போது படத்துடைய டைரக்டருடைய பேரை பேஸ்ட் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ட அழகா எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, படத்துடைய டைரக்டர் சுதா அவங்களுடைய அம்மாவ இன்ஸ்பயர்ட் ஆகி தான் ரத்னமாலாவுடைய அவுட்ஃபிட்ட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துல செழியன் வந்து திருக்கிட்ட மாட்டிக்கிருவாரு. முட்டியெல்லாம் போட்டிருப்பாரு. அவர் எப்படி தப்பிச்சு கிளைமாக்ஸ்ல ட்ரெயின் சீன்ல சண்டைக்கு வராரு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்கு டீட்டெயிலா மேஜரா வரவர்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸ்கிரீன் பிளேல காமிச்சிருக்க மாட்டாங்க. செழியனுடைய கேரக்டர் எப்போதுமே பிளைன் ஷர்ட்ல வர மாதிரியும், சின்னதுரையுடைய கேரக்டர் எப்போதுமே செக்குடு ஷர்ட்ல வர மாதிரியும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பராசக்தி படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல பராசக்தி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. பராசக்தி படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.